பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக சாப்பிடணும்னு தோணுதில்ல. பொதுவாக எனக்கெல்லாம் எத்தனை அரிசி வகை தெரியும் அப்படின்னு யோசித்து பார்த்தா, சாப்பாட்டரிசி, பிரியாணிக்கு சீரக சம்பா, பாசுமதி, சிவப்பரிசி, பச்சரிசி இவ்வளோ தான் தெரியும். ஆனால் இங்கே போனால் அரிசியிலேயே வெரைட்டியாக செஞ்சுருக்காங்க. அந்த ஃபுல் மீல்ஸே சேர்த்து ₹165 தான். இந்த பிரியாணி அடடா! இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா 2 டைம் நான் போய் சாப்பிட்டேன். இலுப்பை பூ சம்பா அரிசியில் செஞ்ச காளான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டே காலம் ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயிர் சாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜமுடி அரிசியில் செஞ்ச தயிர் சாதம். சாம்பார் சாதமும் ரச சாதமும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரகு அரிசியில் செஞ்சது. கூடவே களிக்கு முளைக்கட்டின பயிரில் வச்சுருந்த குழம்பு, கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய், ஒரு பொரியல். உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது ₹165 சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அவ்வளோ வகையான அரிசியில் செஞ்சுருந்தாங்க. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேன் திணை நற்றிணை சரவணம்பட்டியில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.